சார், ஆபீஸ் முடிஞ்சதும் உங்க முதலாளி வீட்டுல வந்து பார்க்க சொன்னார். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டன்டா இருக்க கூடாது. ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளம் வாங்குற கிளாஸோட நீ பழகவே கூடாது. என் மேல நீங்க வச்சிருக்க மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல என் வருமானத்தை ஏற்ற வாழ்க்கை சார் நான் வாழ முடியும். வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆன ஒரு கம்பெனி, படிச்ச நாகரிகமான மனைவி, 10 கிரவுண்ட்ல ஒரு பங்களா, ஏராளமான சொத்து சுகங்கள், இத்தனையும் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவியா? கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டேன் சார். கொடுக்கறதுக்கு யாராவது வந்தா தானே. நான் கொடுக்குறேன் சார். எனக்கு ஒரே பொண்ணு சோபா, அமெரிக்காவில் படிக்க வச்சேன். பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு எனக்கு போட்டி போடுறாங்க. ஆனா அத்தனை பேர் வாயிலே விரிச்சி நாட்டம், ஒவ்வொருத்தனுக்கும் 9 கேர்ள் ஃபிரெண்ட். உன்னை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய ஒழுக்கம், தன்னடக்கம் எல்லாமே என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு. உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை என் மகளுக்கு தேர்ந்தெடுத்தா ரொம்ப நிம்மதியா இருக்கு. வந்து சார், நீ பொண்ணை பாருங்கல்ல, கூப்பிடுறேன். சோபா. எஸ் டாடி. திஸ் இஸ் தியாகு, நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்காரு. ஹலோ மிஸ்டர் தியாகு. ஏன் சார், இதுதான் உங்க மகளா? Yes, she is my daughter. கொஞ்சம் ஆல்சோ மாடர்ன், பட் மற்றபடி எல்லா விஷயத்திலும் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பா. நோ சார். ஏன் இப்படி சொல்ற? சார், எனக்கு மனைவி வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கிராப் இருக்காது, கூந்தல் தான் இருக்கும், ஜீன்ஸ் பெல் பாட்டம் போட்டுட்டு அலையாது, 8 கஜ புடவுக்குள்ள அடக்க கொடுக்குமா. உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? அங்கமெல்லாம் தெரிய உடை உடுத்தி தன்னையே ஒரு ஷோகேஸா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் ஆயிரக்கணக்கான பேர் கற்பழிக்கிறாங்க மனசாலேயே. எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கன்னியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத நான் ஒருபோது அனுமதிக்க மாட்டேன். முடிவு சார், எனக்கு ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். வெறும் அக்கௌண்டாவே இருந்துடுறேன். ஃபாரின் கார் வேண்டாம், பல்லவந்தியே போயிடுறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம், சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளக்காரன் கூட எப்பவும் போல வாழ்ந்துடுறேன். வரேன். அவ்வளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தியில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும். கால்ல மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசோட குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சண்டை இருக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணா? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போயிருந்தேன். கிளி 50 பைசா, கிளி 45 பைசா. இன்னும் ஒரு வயலையும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியும் சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ? வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கி பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். விடாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். வா சார். அடியே, இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன், அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன், காலும் பிடிப்பேன். உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலச்சல் கேசா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, கிளிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. உள்ள போ. ஆஹா, ஆதிசங்கரன் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவரை மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே, உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்திரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜேங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற
ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசா கவனிக்கிறேன். ஜெயசீலன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இன்வைட் பண்றேன். என் அழைப்பை மதிச்சு நீங்களா இங்க வந்ததுக்கு என்னுடைய நன்றி. நீங்க எல்லாம் இப்படி லேட்டா வரலாமா? உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? கலெக்டர் வந்திருக்காங்க. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ, ஐ அம் ஜெயசீலன், வெல்கம். பாருங்க, நீங்க எங்க வீடு வந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுல அவங்க வரல, ஃபார்மாலிட்டிங்க தலையை காட்டு போனாம இருக்க கூடாது. இருந்து விருந்து சாப்பிடணும். வாங்க இங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல குளிப்பாட்டேன். சார் நான் வந்து இந்தாங்க சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க. வணக்கம் இல்லைங்க. என்னங்க இது? உங்க தகுதிக்கும் பதவிக்கும் ஹை சொசைட்டில மூவ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இல்லன்னா எப்படி? கமான் கமான், ஹேபிட் இது. கமான் கமான். ஏய் ஐயா, நல்லா கவனிச்சுக்க. முக்கிய எடுத்துறேன். உட்காருங்க. இந்த ஃபங்க்ஷனை நான் எதுக்காக ஏற்பாடு பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆசைப்படுறேன். மனைவிக்கு 2 டைப். ஒன்று, கணவனை அதிகமா கண்ட்ரோல் பண்ணி அவனை கைதி மாதிரி நடத்துறவங்க. 2வது, அவனுக்கு அளவுக்கு மேல சுதந்திரம் கொடுத்து அவன் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறவங்க. ஆனா எனக்கு வாச்சிக்கிற மனைவி ஒரு பெக்கூலியர் டைப். எனக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. அது எதையுமே அவ தடை செய்யறது கிடையாது. ஆனா லிமிட் பண்ணிருக்கா. ஒரு நாளைக்கு இவ்வளவு விஸ்கி தான் குடிக்கலாம், இவ்வளவு சிகரெட் தான் பிடிக்கலாம்னு அளவு வச்சிருக்கா. இதனால என் சந்தோஷமும் பாதிக்கப்படல, என் உடம்பு கெடாம அவ பாத்துக்கிறேன். இப்படிப்பட்ட உயர்ந்த மனைவியோட 5 வருஷமா நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் அனிவர்சரி டே. அதுக்காக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். உங்க வெட்டிங் டே ரொம்ப பிரமாதமா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ. ஆனா ஒரு குறை. என்ன? உங்க மனைவியை எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. இவங்க ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவுல இவ ஒரு பாப்புலர் டான்ஸரா இருந்தா. இப்ப இவ பாடின பாட்டு தான் எங்களுக்கு முதல் சந்திப்பே ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலெக்டர் அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு. கலெக்டர் என்ன, நம்ம வீட்டு வேலைக்காரனை பாருங்க, அவனும் அவுட். அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பத்திரமா அனுப்பிச்சுவீங்க. ஓகே. ஹலோ, கலெக்டர் ராஜகோபால் விடா? எஸ். இங்க கலெக்டர் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு. யாரையும் அனுப்பிச்சீங்கன்னாக்க அவர் பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவேன். ஆமா, நீங்க யார் பேசுறது? கலெக்டர் ராஜகோபால் பேசுறேன். கலெக்டர் ராஜகோபாலா? ஆமாண்டா, பிளட்டி ராஸ்கல். கேவையா போன அத்தா, இவன் கலெக்டர் இல்ல. கலெக்டரோட இன்விடேஷன் எடுத்து வந்து நம்மளதான் ஏமாத்தி குடிச்சு படுத்துட்டு இருக்கான். ஏண்டா என்ன கலெக்டர் ஐயா, தண்ணி அடிச்ச உடனே பொம்பளை ஆயிட்டீங்க? அடிச்சு வாய மூடு. நன்றி அறிவிப்பு. நேற்று மாலை என் இல்லத்தில் நடந்த பாராட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஜெயசீலன் தம்பதி. தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். விலாசத்தோட விளம்பரம் கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டான். யார் டார்லிங் அது? என் சொந்த அக்கா புருஷன், சிங்கப்பூர்ல பெரிய புள்ளி. எங்க அக்கா இறந்த உடனே அவன் சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட்டான். இப்ப புதுசா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கான். உங்க கையால அஸ்திவாரம் போட்டுட்டீங்கன்னா கட்டி முடிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 8 காலேஜ் ரோடு. அவன் புது பொண்டாட்டியும் தனியா போறப்ப